எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹிஸ்ட்ரி அப்புறம் பாலிட்டி எக்கனாமி குரூப் ஒன்றுக்காக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்டர்டே ரிவிஷன் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த ஆண்டுக்குள் நாட்டில் அனைவரும் மருத்துவ காப்பீடு வரம்புக்குள் கொண்டு வரப்படுவர்? ஆன்சர் 2033. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1995ஆம் ஆண்டு. பாரத் டாக்ஸி செயலி எத்தனை கூட்டுறவு நிறுவனங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 8 கூட்டுறவு நிறுவனங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு இலவசமாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் சதி ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழடியில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட உள்ளது? 11வது கட்டம். எங்கு நடைபெற்ற அகழாய்வில் டர்பீடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கிடைத்துள்ளன? ஆன்சர் வெம்பக்கோட்டை. வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலை நாட்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 125 days. சி டிராகன் 2026 என்பது டேஷ்? ஆன்சர் பன்னாட்டு கடற்படை பயிற்சி. ஸோ மார்ச் 19 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒழுக்க முறைமை அதிகாரத்துலேருந்து ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு 3 திருக்குறள் பார்த்துருப்போம். சரி, கவனிங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிடும் அக்தே துணை. அதாவது என்னென்னா, நீங்கள் பல வழிகளில் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தான் சிறந்த ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் கடைசியாக நீங்கள் ஒழுக்கத்தை தான் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய சிறந்த துணையாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ ஒழுக்கத்தை வருந்தியும் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பல விஷயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் கடைசியில் ஒழுக்கம் தான் சிறந்த ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் ஒழுக்கம் தான் உங்களுடைய துணையாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படிங்கிற திருக்குறளில். இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் டாபிக். இந்தியாவிலேயே முதன்முறையாக 24/7 எல்பிஜி ஏடிஎம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் குருகிராம். ஹரியானாவில் குருகிராமில் தான் இப்போது 24/7 அதாவது ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கு இல்லையா, 7 நாட்களும் 24 மணி நேரத்துக்கும், அதாவது எப்போதுமே யூஸில் இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி ஏடிஎம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்பிஜினா என்ன? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்பிஜி சிலிண்டர்ஸ் தானே நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது குருகிராமில் இந்த ஏடிஎம் மூலமாக நம்ம ஏடிஎம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பணம் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் கார்டு போட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இது சிலிண்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எம்டி சிலிண்டரை கொடுத்துட்டு நான் ஃபில் பண்ண சிலிண்டரை 3 to 4 minutes, ஸோ ஒரு சில நிமிடங்கள்லே நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க. எங்கேன்னா குருகிராமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வசதி இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து குருகிராமில் தொடங்கியிருக்காங்க. யார் இதை தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த எல்பிஜி ஏடிஎம்மை. ஸோ பயனாளர்கள் வந்து காலி சிலிண்டரை நிரப்பப்பட்ட சிலிண்டராக 2-3 minutesலேயே மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சில நிமிடங்கள்லே. அடுத்து ரீசன்ட் நியூஸ். இந்தியாவில் ஃபஸ்ட் ரிங் மெட்ரோ ரயில் பாதை டெல்லியில் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நதிக்கரை கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது குவாஹாத்தியில் அமைக்கிறாங்க. இந்தியாவின் முதல் இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து தனக்குன்னு தனி செயற்கை நுண்ணறிவு மையத்தை வந்து நிறுவுறாங்க. நம்ம நாட்டிலே ஃபஸ்ட் டைம் கடலுக்கு நடுவில் ஒரு மீன் பண்ணை அப்படிங்கிறது அமைக்கக்கூடிய திட்டம் அந்தமான் நிக்கோபாரில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். பாரத் பழங்குடியினர் விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. ஸோ புதுடெல்லியில் தான் இப்போ பாரத் பழங்குடியினர் விழா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரத் ட்ரைபல் ஃபெஸ்டிவல். ஸோ இப்போ பழங்குடியினர் அப்படின்னா அவங்களுடைய கலை கலாச்சாரம் அது சம்மந்தமாக காட்சிப்படுத்தும் வகையில் தான் இந்த பாரத் பழங்குடியினர் விழா அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இப்போ தொடங்கியிருக்காங்க. பழங்குடியினருடைய கலை கலாச்சாரம், அவங்களுடைய உணவு வகைகள், அவங்களுடைய வணிகத்தை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த விழா மார்ச் 18 30 வரைக்கும் நடக்குது. யார் இதை நடத்துகிறா அப்படின்னா ட்ரைஃபெட், அதாவது ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதை நடத்துகிறாங்க. அடுத்த ரீசன் நியூஸ்.
இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஊதா விழாவானது கொண்டாடியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திறமைகள், சாதனைகள், பங்களிப்பை கொண்டாடும் வகையில் இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு. அடுத்ததாக அப்பாயின்மெண்ட்ஸ். காங்கோ குடியரசின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் டெனிஸ் சசோ நுகுய்சோ. டெனிஸ் சசோ நுகுய்சோ தான் காங்கோ குடியரசுடைய புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ காங்கோ குடியரசு அந்த நாடு வந்து அதிக எண்ணெய் வளம் மிக்க நாடாக இருக்குது. இது ஒரு மத்திய ஆப்பிரிக்க நாடு. ஸோ இதில் அங்கே நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிபர் டெனிஸ் சசோ நுகுய்சோ வந்து 94.82% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. 42 வருஷமாக அங்கே ஆட்சி புரியக்கூடிய இவர் தான் மறுபடியும் வந்து அதிபராக வெற்றி பெற்றிருக்காரு, டெனிஸ் சசோ நுகுய்சோ. அடுத்து ரீசன் நியூஸ். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பொறுப்பேற்றிருக்காரு. தமிழ்நாட்டுடைய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. தமிழ்நாட்டில் புதுசாக வந்து தகவல் ஆணையர்களாக அதுல்ய மிஸ்ரா, அப்புறம் அபய்குமார் சிங், வி விஜயராம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நேபாளம் நாட்டில் புதிய பிரதமராக பாலேந்திர ஷா பாலன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அவர் பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து ஈரானுடைய புதிய தலைமை மதகுரு யார்னா மோஷ்தபா கமீனி. அணுமின் நிலையத்துடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடிய முதல் பெண் தலைமை கண்காணிப்பாளராக RM நாச்சமை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் உளவு பிரிவு டிஜிபியாக பால நாகதேவியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். பிம் செயலியின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் MS தோனி. MS தோனி தான் இப்போது BHIM பிம் செயலியுடைய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க MS தோனியை வந்து இந்த பிம் செயலியோடைய விளம்பர தூதராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBSL. NBSL அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னென்னா NBCI பிம் சர்வீஸ் லிமிடெட். அதுதான் நம்ம ஷார்ட்டாக NBSL அப்படின்னு சொல்கிறோம். NBSL அப்படிங்கிறது நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது NBCI, தேசிய பண பரிவர்த்தனை கழகத்துடைய ஒரு துணை நிறுவனம் தான் NBSL. அதில் இதோட ஃபில் ஃபார்ம் NBCI பிம் சர்வீஸ் லிமிடெட்னு பார்க்குறோம் இல்லையா, இதில் பிம் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னென்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. ஸோ பிம் செயலி அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னா, இப்போ நம்ம கூகுள் பே, அப்புறம் ஃபோன்பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பிம் செயலியும். ஸோ இது வந்து NBCLோட NBCLனால தொடங்கப்பட்டது இந்த பிம் செயலி. இந்த பிம் செயலியில் நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம், அதே மாதிரி பில் கட்டுறதா இருந்தால் கட்டலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், மொபைல் ரீசார்ஜ், இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். கூகுள் பே மாதிரியே தான் இந்த பிம் செயலியும். ஸோ இந்த பிம் செயலி பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட இந்த செயலி மீதான நம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் MS தோனி இதோடைய விளம்பர தூதராக NBSL வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. NBSLங்கிறது NBCIயோடைய துணை நிறுவனம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நாடு முழுவதும் தொழில்துறை வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் எந்த திட்டம் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் பாவ்யா. பாவ்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எதுக்காக? தொழில்துறை வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும். தொழில்துறை அப்படின்னா இப்போ தொழில் தொடங்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த பாவ்யா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. பாவ்யா அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாரத் ஆதியோகிக் விகாஸ் யோஜனா. அதான் வந்து இந்த பாவ்யா அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். அதாவது பாரத் தொழில் விகாஸ் யோஜனா. மத்திய அமைச்சரவை இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ 33,660 கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் நம்ம நாடு முழுக்க ஒரு 100 பிளக் அண்ட் ப்ளே தொழில் பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. அது என்ன பிளக் அண்ட் ப்ளே தொழில் பூங்காக்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ தொழில் பூங்காக்கள் எதுக்காக அமைக்கிறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு அமைப்பாங்க. இப்போ நான் ஒரு தொழிற்சாலை அமைக்கணும், இப்போ ஒரு மொபைல் கம்பெனி தொடங்கணும்னு நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? எனக்கு இடம் தேவை, அதுக்கப்புறம் மின்சாரம், அந்த நீர் தேவை, அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது. இப்போ நான் இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரேன், இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்காம நானே ஸ்டார்டிங்லேருந்து ஆனாலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தொழில் பூங்காக்கள் அமைச்சு அங்கேயே வந்து மின்சார வசதி, நீர் வசதி, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி உள்கட்டமைப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி நீங்கள் இயந்திரங்களை மட்டும் கொண்டு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிங்க, தொழிற்சாலையை அமைங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே வந்து அவங்க தொழிலை தொடங்கி விற்பனையை ஆரம்பிக்க முடியும். அப்படி தானே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி
எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளக் பண்ணி ப்ளே பண்ணால் போதும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த தொழிற்பூங்காக்கள் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. 100 பிளக் அண்ட் ப்ளே தொழிற்பூங்காக்கள் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. ஸோ இந்த தொழிற்பூங்காக்கள் 100லேருந்து 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இங்கே உள்கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்தணும் இல்லையா, அதுக்காக ஏக்கருக்கு 1 கோடி நிதி உதவியானது வழங்கப்படும் அப்படின்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 100 தொழிற்பூங்காக்கள் அமைப்பதற்கான ஒரு ஸ்கீம் தான் பவ்யா அப்படிங்கிறது. தொழில்துறை வளர்ச்சியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆபேஸ்வரி. சமீபத்தில் எந்த நாட்டின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொல்லப்பட்டார்? ஆன்சர் ஈரான். ஈரான் நாட்டுடைய உளவுத்துறை அமைச்சரான இஸ்மாயில் காதிப் வந்து இப்போ கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து ஈரானுடைய தலைமை மதகுரு இறந்திருப்பார். அதுக்கப்புறமா புதிய தலைமை மதகுருவாக அவருடைய பையன் மோஜிதபா கமேனி வந்திருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கொல்லப்பட்ட ஈரானுடைய தலைமை மதகுரு யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ ஈரான் நாட்டுடைய உளவுத்துறை அமைச்சரும் இஸ்மாயில் காதிப் அவரையும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2030 to 31. ஸோ நீர்மின் உற்பத்தி திட்டம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா நீராற்றல் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது நீர் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆறு இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் அணையை கட்டி நம்ம அணையை திறக்கும் போது ஃபாஸ்ட்டாக அந்த நீர் வந்து ஃப்ளோ ஆகுமா? அப்போ அந்த இடத்துல டர்பைன்ஸை வச்சு இயக்காற்றல் உருவாகி அதை வந்து மின்சார ஆற்றலாக மாற்றுவோம். அந்த மாதிரி இப்போ சிறிய அளவில் நீர்மின் உற்பத்தி அப்படின்னா என்னென்னா, இப்போ பெரிய பெரிய அணையெல்லாம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நிறையா செலவாகும். இன்னொன்று வந்து அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களை வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி அப்படின்னா, இப்போது ரிவர்ஸில் இப்போ இதான் ஆறு அப்படின்னா அந்த ஆறில் டர்பைன்ஸ் அமைக்கிறது. அங்கங்கே ஃபாஸ்ட் ஃப்ளோ இருக்கிற இடத்துல டர்பைன்ஸ் அமைச்சு அங்கே என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆறு வந்து ரன்னிங் வாட்டராக வரும்போது இப்போ ஆற்றில் உள்ள நீருக்கு ஒரு எனர்ஜி, எந்த ஒரு பொருளுக்குமே எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆற்றல் அப்படிங்கிறது அழியாது அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஒரு ஆற்றலுங்கிறது ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜியாக ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இயந்திர ஆற்றல்லேருந்து இயக்க ஆற்றலேருந்து மின்சார ஆற்றலாக மாறும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல்லேருந்து இன்னொரு ஆற்றலுக்கு மாறும் இல்லையா? இந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த டர்பைன்ஸ் அப்படிங்கிறது சுற்றும் போது இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கைனெட்டிக் எனர்ஜியை வந்து ஜென்ரேட்டருக்குள்ளே அனுப்பும்போது அந்த ஜென்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜியை மின்சார ஆற்றலாக மாற்றுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நீர்மின் உற்பத்தியானது செய்கிறோம். நீராற்றல் மூலமாக மின்சாரம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்கிறோம். சிறிய அளவிலான அப்படிங்கிறதுனால ரிவர்ஸில் டர்பைன்ஸ் அமைச்சு அதை சுற்ற வச்சு நம்ம அதன் மூலமாக மின்சாரம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த திட்டமானது 2030 to 31ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும். அதாவது 5 இயர்ஸுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை இப்போ அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ 2030 to 31ஆம் ஆண்டு வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு 2585 கோடி ஒதுக்கீட்டில் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படும். 1500 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ அணைகள் எதுவும் கட்ட தேவையில்லை, மக்களை வந்து இடமாற்றம் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றில் சிறிய அளவிலான நீர்மின்னானது உற்பத்தி செய்யப்பட இருக்கு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போது 1 மெகாவாட்லேருந்து 25 மெகாவாட் வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்திய அரசு நிதி உதவி கொடுப்பாங்க. இப்போது வடகிழக்கு மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு 3.6 கோடி, இல்லைனா திட்ட மதிப்பில் 30% மத்திய அரசு கொடுத்துருவாங்க. மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் 1 மெகாவாட் திறனுக்கு வந்து 2.4 கோடியிலேருந்து அல்லது திட்ட மதிப்பில் 20% தொகையை வந்து நிதி ஆதரவாக கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு நீர்மின் ஆற்றல் சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ மெகாவாட் திறனுக்கு இருக்குது அப்படின்னா 5100 மெகாவாட் உற்பத்தி திறனோட இப்போ செயல்பாட்டில் இருக்குது இந்த நீர்மின் உற்பத்தி திட்டங்கள், சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டங்கள். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அணு உலைகளில் டேஷ் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் யுரேனியம். ஸோ அணு உலைகளில் பார்த்திங்கன்னா அணுக்கரு பிளவு, யுரேனியத்தை யூஸ் பண்ணி அணுக்கரு பிளவு நடந்து அதன் மூலமாக நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வெப்ப ஆற்றல் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதை வச்சு நீரை வந்து ஹீட் பண்ணுவாங்க. அதில் நீராவி ஸ்டீம் வந்து போய் டர்பைனை போய் அடிக்கும். அப்போ டர்பைன் சுற்றும், அப்படி மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. இதில் U-35 ஐசோடோப் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் நியூட்ரானை வச்சு ஹிட் பண்ணுறீங்க. ஹிட் பண்ணும்போது இந்த நியூக்ளியர் யுரேனியம் பார்த்திங்கன்னா என்னவாகும், பிளவுறும், 2ஆக வந்து பிளவுறும்.
அதோட ஆற்றல் பிளக்கும் போது என்ன ஆகும், ஆற்றல் ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் நியூட்ரானும் வெளியேறும். இப்போது அந்த ஆற்றல் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து உருவாகும் அந்த ஆற்றல் ரிலீஸ் ஆகும்போது. அந்த ஹீட் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நீர் இருக்கும், இங்கே வாட்டர் வச்சுருப்பாங்க, அந்த வாட்டரை செம்மையாக ஹீட் பண்ணும். அந்த ஹீட் வந்து என்னவா மாறும், வாட்டர் ஹீட் ஆனால் நீர் ஆவியாக மாறும், ஸ்டீமாக மாறும் இல்லையா. அந்த ஸ்டீம் வந்து போய் ஃபாஸ்ட்டாக டர்பைனில் மோதும் போது டர்பைன் வந்து சுற்றும். அந்த டர்பைனில் டர்பைன் சுற்றும் போது அது இயக்காற்றலாக அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து ஜென்ரேட்டர் மூலமாக என்னவா மாற்றப்படுது, மின்சாரமாக மாற்றப்படுது. ஸோ நம்ம அதே இந்த நீராற்றலை எப்படி நம்ம மின்சாரமாக மாற்றுறோமோ அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுது. இதில் வந்து நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது அணுக்கரு பிளவு நடந்து அதன் மூலமாக எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியேறி அந்த ஹீட்னால் நீர் அப்படிங்கிறது ஹீட் ஆகி நீராவியாக மாறி அது டர்பைனில் போய் அடித்து டர்பைன் சுற்றும் போது அந்த கைனட்டிக் எனர்ஜிங்கிறது எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. ஸோ அணு உலைகளில் யுரேனியம் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இந்தியாவில் இன்னொரு 2 யுரேனியம் சுரங்கங்கள் திட்டத்துக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் சிகர் மாவட்டத்திலையும் சத்தீஸ்கரில் ஜஸ்வால் மாவட்டத்திலையும் யுரேனியம் சுரங்கம் அமைச்சு யுரேனியம் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு நாளைக்கு 2500 டன் யுரேனியத்தை கையாளும் திறனோட இந்த திட்டங்களானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆந்திராலையும் ஜார்க்கண்ட்லேயும் யுரேனியம் சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதை UCIL வந்து கையாண்டு வருது. UCILனா யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனமானது கையாண்டு வருது. இப்போ இன்னும் 2 சுரங்கங்கள் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஞானபாரதம் தேசிய கையெழுத்து பிரதி கணக்கெடுப்பை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் கலாச்சார அமைச்சகம் தான் ஞானபாரதம் தேசிய கையெழுத்து பிரதி கணக்கெடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு ஒரு 4 ஃபேஸாக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அடையாளம் காண்றது, இதான் வந்து கையெழுத்து பிரதி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் எழுதியிருக்கலாம், காகிதங்களில் எழுதியிருக்கலாம். அந்த பண்டைய காலத்தில் எழுதின நிறையா நூட்கள்லாம் ஓலைச்சுவடி காகிதங்களில் தானே எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எண்மமயமாக்குறது தான் ஞானபாரதம் திட்டம். இப்போது ஞானபாரதம் தேசிய கையெழுத்து பிரதி கணக்கெடுப்புங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கலாச்சார அமைச்சகம் மார்ச் 16. ஒரு 3 மந்த்துக்கு இதை நடத்துவாங்க. 4 கட்டமாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா. என்னென்னா ஃபஸ்ட்டு எங்கெங்கே இந்த மாதிரி கையெழுத்து பிரதிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே போய் நேரடியாக சரி பார்க்கறது. சரி பார்த்ததுக்கப்புறம் இங்கெங்கே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிடுவாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கையெழுத்து பிரதிகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க, பாதுகாக்கிறது, அதை பாதுகாப்பாங்க. ப்ளஸ்ஸு அதை டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நெட்டில் ஏற்றிட்டாங்க, இணையதளத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சேஃபாக இருக்கும். இப்போ ஓலைச்சுவடியில் எழுதுனது சேஃபாக இருக்குமானா கிடையாது. அது எப்படியும் பூச்சரிச்சு இல்லைனா மக்கி போயிடும் இல்லையா. காகிதங்கள்லாம் அவ்வளோ வருஷத்துக்குலாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போது டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அது பாதுகாப்பாகவும் அந்த கையெழுத்து பிரதிகளை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஞானபாரத கையெழுத்து பிரதிகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இது வந்து ஞானபாரத திட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்கிறாங்க. இந்த ஸ்கீம் 2025 to 26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த ஞானபாரத திட்டமே பார்த்திங்கன்னா 2025 தேசிய கையெழுத்து பிரதி திட்டத்தின் கீழ் தான் அறிவிக்கப்பட்டது. நேஷ்னல் மிஷன் ஃபார் மனுஸ்கிரிப்ட், NMM திட்டம் ஷார்ட்டாக சொல்லுவோம். 2003 இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் கீழே தான் ஞானபாரத திட்டம் வருது. அந்த ஞானபாரத திட்டத்தின் கீழ் தான் இப்போ கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க கலாச்சார அமைச்சகம். ஸோ உலகிலே அதிகபட்சமாக 1 கோடிக்கு மேலான ஓலைச்சுவடிகளை சேகரித்த நாடாக நம்ம இந்தியா வந்து இருக்குது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய குவாண்டம் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023. 2023 தான் நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, குவாண்டம் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியை மேம்படுத்தணும், அதோட பயன்பாட்டை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தேசிய குவாண்டம் இயக்கம் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 23லேருந்து 31 வரைக்கும் 8 இயர்ஸ்க்கு இது செயல்படுத்தப்படும். ஸோ 6003 கோடி 6003.65 கோடி செலவில் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்துறை தான் இதை செயல்படுத்துகிறாங்க. இப்போ எதுக்காக இந்த தேசிய குவாண்டம் மிஷன் பற்றி பார்க்குறோன்னா, இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷன் கீழ் பார்த்தீங்கன்னா 23 கல்வி நிறுவனங்களில் குவாண்டம் கற்பித்தல் ஆய்வகங்கள் அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் பட்டப்படிப்பை முடித்த இளைஞர்களில் 40% பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்து ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து இந்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக 24x7 எல்பிஜி ஏடிஎம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் குருகிராம். பாரத் பழங்குடியினர் விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. காங்கோ குடியரசின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் டெனிஸ் சசோ நுகிசோ. பிம் செயலியின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் MS தோனி. நாடு முழுவதும் தொழில்துறை வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் எந்த திட்டம் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் பாவியா. சமீபத்தில் எந்த நாட்டின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொல்லப்பட்டார்? ஆன்சர் ஈரான். சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2030-31. அணு உலைகளில் டேஷ் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் யுரேனியம். ஞான பாரதம் தேசிய கையெழுத்து பிரதி கணக்கெடுப்பை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் கலாச்சார அமைச்சகம். தேசிய குவாண்டம் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.